ஹாய் ஃப்ரான்ஸ், அன்பு கோபிநாத்தின் காலை வணக்கங்கள். இப்போ நான் மீண்டும் ஒரு வீடியோ போடுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு 2-3 நாளாக தொடர்ந்து நம்மளுடைய சாரா பெயின் ரிலீவ் ஆயிலை பற்றி ரொம்ப ரொம்ப பெருமையாக பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இதில் இப்போ ஒரு 3-4 பேர் வந்து அவங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேருந்து ஹாலை விட்டு வெளியவே வராம, அப்படி அப்பார்ட்மெண்ட் விட்டு வெளியே வந்தால் வீல் சேரோ இல்லை கையில் இருக்கிற சேரோ கொண்டு போய் தான் ஒரு 10 அடி நடந்துட்டு உட்காந்து எந்திரிச்சு நடக்கிறவர் ஒருத்தர். நான் வாயில திறந்து பயன்படுத்துறதுக்கு அப்புறமா பெங்களூர்லேருந்து 2 மணி நேரம் டிஸ்டன்ஸில் இருக்க மேல்கோட்டைங்க நரசிம்மர் கோயிலுக்கு மலைக்கு உச்சிக்கு நடந்து வந்திருக்கிறாரு. வரும்போது அப்போ என்ன நினச்சிக்கிட்டாருங்கம்மா, போனோன்னா ஃபோன் பண்ணி பேசணும் அப்படின்ட்டு. இன்னைக்கு காலையில் முதல்ல எனக்கு கூப்பிட்டு பேசினார். சார், இந்த மாதிரி ரொம்ப பிரமாதமாக இருக்குதுங்க, உங்கள் அண்ணன் சொல்லி தான் நான் வாங்கியிருந்தேன். பட் கொஞ்சம் காஸ்ட்லியாக ஃபஸ்ட்டு எனக்கு ஃபீலிங் இருந்தது. ஆனால் அதுக்கு எவ்வளோ வேணால் கொடுக்கலாம் அந்த பணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸில் பேசியிருந்தார். அவரோட வாய்ஸ் மெசேஜ் அவருக்கு ஃபேஸ்புக்கில் இல்லாதனால அவரை கமெண்ட் பண்ண முடியல. வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு டைப் அடித்து அனுப்புகிறேன் சார், நீங்கள் வந்து மக்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். இது மாதிரி ஒருத்தர், இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாருமே ஃபேஸ்புக்கில் இல்லை. எல்லாருமே வெளியே இருக்கிறதுனால கமெண்ட் கொடுக்கறதுக்கோ தகவல் சொல்கிறதுக்கோ வழி இல்லை. ஏன்னா மறுபடியும் இந்த பெயின் ரிலீவ் ஆயில் பற்றி நான் போகிறதுக்கு காரணமே, ஏகப்பட்ட பேர் பிரச்சனையில் இருக்காங்க. ஏதோ என்னால் முடிஞ்சது, நான் பெருசாக வந்து குணமாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் விரும்பலை. குணமாயிடும் அப்படின்னு நான் வந்து சத்தியமாக சொல்கிறதுக்கெலாம் விரும்பலை. கண்டிப்பாக ஒரு ரெமெடி கிடைக்கும். நார்மல் லைஃபுக்கு என்ஜாய் பண்ணலாம், போகலாம், வரலாம், நடக்க முடியாது நடந்துட்டு இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. அது வந்து எக்ஸ்போஸ் பண்ணி சொல்கிறதுக்காக தான் நான் அந்த மறுபடியும் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். என்னடா பொழுதுனிக்கு இந்த வீடியோ போகிறாங்கன்னு என்ன தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க. இதுதான் ஃபேக்ட்டு. ஏன்னா வந்து நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஃபேஸ்புக்னு கிடையாது, ஆன்லைனில் எந்த பொருள் வாங்கினாலுமே ரிவ்யூ பார்த்துட்டு தான் எல்லாம் வாங்குறாங்க. ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா, என்கிட்ட ஃபேஸ்புக்கில் வாங்குறவங்க ரொம்ப கம்மி மீன்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வாங்கியிருக்காங்க, யூஸ் பண்ணிட்டு வராங்க. அவங்க தம்ஸ்அப் போடுவாங்க, லைக் போடுவாங்க, அதோட சரி. பட் கமெண்ட் சொல்ல தெரியாது. ஃபேஸ்புக்கில் இல்லாதவங்க வாங்குறது தான் எனக்கு 70%. இப்போ நீ ஃபேஸ்புக்கில் இருக்கிறவங்க வாங்கி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி அப்படி தான் எனக்கு ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, போன வாரத்தில் நான் கிட்டத்தட்ட ஒரு 15 லிட்டர் செஞ்சுருந்தேன். எனக்கு 2-3 வீடியோ காமிச்சிருந்தேன். இன்றைக்கி கையில் ஸ்டாக் இருக்கிறது வெறும் 2 லிட்டர் தான். பட் நான் இன்றைக்கி ஈவினிங்கோ நாளைக்கோ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு மறுபடியும் ப்ரெஸ் ஆரம்பிப்பேன். அதனால் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ரிவ்யூ பார்க்குறது தான் எல்லாமே வாங்குறாங்க. அப்படிங்கிறனால வாங்கி யூஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கமெண்டில் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உண்மையிலேயே பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு போய் சேரும்.